என் பெயர் சந்தீப். என் வாழ்க்கை வெளி உலகத்திற்கு பார்த்தால் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் போலத்தான் தோன்றும். அப்பா வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வீட்டில் நான், என் தங்கை, என் அம்மா சங்கீதா, இந்த 3 பேர்தான். ஆனால் அந்த வீட்டுக்குள் இருந்த அமைதி, நம்பிக்கை, உறவு இவையெல்லாம் ஒரு நாள் மெதுவாக சிதற ஆரம்பித்தது. அம்மா எங்களுக்காக வாழ்ந்த மனுஷி. அவள் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நான் அப்போ நினைத்ததே இல்லை. அப்பா வருடத்திற்கு ஒரு முறை வருவார். அந்த சில நாட்களில் எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் அவர் போனதும் வீடு மீண்டும் அமைதியோடு நிரம்பிவிடும். அந்த அமைதிக்குள் அம்மாவின் தனிமை எப்படி இருந்திருக்கும் என்று நான் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அப்பாவின் நண்பர் ராஜேஷ் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பித்ததற்கு அப்பாவே காரணம். பிஸ்னஸ், கடன், உதவி, இந்த எல்லா காரணங்களாலும் அவர் எங்கள் குடும்பத்தோடு நெருக்கமாகிவிட்டார். ஆரம்பத்தில் அவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தார். எங்களுக்கு ஸ்நாக்ஸ், டாய்ஸ் வாங்கி வந்து கொடுப்பார். எங்களோட பேசுவார். அந்த அளவுக்கு எல்லாம் நார்மல். ஆனால் காலம் போக போக சில மாற்றங்கள் மெதுவாக நடந்து கொண்டே இருந்தது. அது அப்போது எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்போ நினைத்து பார்த்தால் அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். நான் ஹாலில் இருந்தேன். கிச்சனில் அம்மா டீ பண்ணிக்கிட்டு இருந்தாள். ராஜேஷ் அங்கிள் அங்கே போய் ஏதோ மெதுவாக பேசினார். அம்மா சிரித்தாள். அந்த சிரிப்பு வழக்கமான சிரிப்பு இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி. அப்போது அதை நான் கவனிக்கலை. ஆனால் அந்த மெமரிக்கு பிறகு என் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் அந்த ஊட்டி ட்ரிப். அது ஒரு சிம்பிள் அவுட்டிங் போலத்தான் ஆரம்பித்தது. நாங்கள் எல்லோரும் காரில் போனோம். வழியில் சிரிப்பு, சாங்ஸ், ஜோக்ஸ் எல்லாமே ஒரு ஹாப்பி ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இருந்தது. நான் அந்த நேரம் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ட்ரிப்பில் சில தருணங்கள் இருந்தது. அது என்னை உள்ளுக்குள் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நான் கீழே விழுந்த ஃபோனை எடுக்க பெண்ட் ஆனேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ராஜேஷ் அங்கிள் அம்மாவின் கையை பிடித்திருந்தார். அது ஒரு செகண்ட் தான். ஆனால் அது என் மனசில் ஒரு கேள்வி போட்டுச்சு. ஏன்? அம்மா அதை உடனே ரிமூவ் பண்ணினாள். அவர் நார்மலாக நடந்துக்கிட்டார். நானும் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அந்த ஒரு காட்சி என் மைண்டில் இருந்து போகவில்லை. அந்த இரவு தான் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய இரவு. நான் திடீர்னு விழித்தேன். என்ன காரணம் தெரியாது. ரூமில் டிம் லைட் மட்டும் இருந்தது. என் பக்கத்தில் தங்கச்சி தூங்கிக்கிட்டு இருந்தாள். அம்மா இல்லை. என் இதயம் லேசாக வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. நான் மெதுவாக எழுந்து பார்த்தேன். ரூம் ஓரத்தில் இருந்த மற்ற பெட் பக்கம். அங்கே ராஜேஷ் இருந்தார். அம்மாவும் அவருடன் இருந்தாள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அது சாதாரண பேச்சு இல்லை. குரல் மெதுவாக இருந்தாலும் அந்த க்ளோஸ்னஸ், அந்த சைலன்ஸ், அந்த உடனிருப்பு எனக்கு புரிய ஆரம்பித்தது. நான் அங்கே நின்று கொண்டே இருந்தேன். என் கால்கள் மூவ் ஆகவில்லை. என் மூளை ஷாக்காக இருந்தது. அந்த ஒரு நிமிஷம் என் சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் முழுக்க உடைந்து போயிற்று. அடுத்த நாள் காலை எல்லாமே நார்மல் போல இருந்தது. அம்மா என்னை எழுப்பினாள். சாப்பாடு போட்டாள். சிரித்து பேசினாள். ஆனால் நான் அவளை கண்களில் பார்க்க முடியவில்லை. அந்த நாளிலிருந்து நான் மாற ஆரம்பித்தேன். வீட்டுக்கு திரும்பிய பிறகு அந்த உணர்ச்சி இன்னும் அதிகமானது. நான் அவளை கவனிக்க ஆரம்பித்தேன். அவள் ஃபோன் பேசுகிறது, அவள் வெளியில் போகிறது எல்லாம் எனக்கு கவனமாக தோன்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். தண்ணீர் குடிக்க எழுந்தேன். ஹாலில் இருந்து மெதுவாக பேசுகிற சத்தம். அது அம்மா. நாளைக்கு வர முடியுமா? அவள் கேட்டாள். எனக்கு உடனே புரிந்தது, அது ராஜேஷ். அடுத்த நாள் அவர் வந்தார். இந்த முறை அம்மா என்னை வெளியே போகச் சொல்லினாள். நான் போன மாதிரி நடித்து மீண்டும் திரும்பி வந்தேன். கதவு மூடப்பட்டிருந்தது. அந்த கதவு என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சத்தம் போட்டு கொண்டிருந்தது. அந்த நாளிலிருந்து எனக்கு தினமும் ஒரு உள்ள போராட்டம்.
ஒரு பக்கம் கோபம், இது தவறு, மற்றொரு பக்கம் அவள் என் அம்மா. இந்த இரண்டுக்கும் நடுவில் நான் சிக்கிக்கொண்டேன். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த நாள்தான் நான் முடிவு எடுத்தேன். நான் அவளிடம் நேராக கேட்டேன், அம்மா, நீ சந்தோஷமாக இருக்கியா? அந்த கேள்வி அவளை உடைத்தது. அவள் சில நிமிஷம் பேச முடியாமல் நின்றாள். பிறகு மெதுவாகச் சொன்னாள், பல வருடமா நான் தனியாத்தான் இருக்கேன். அந்த ஒரு வரி என் கோபத்தை உடைத்தது. அவள் தொடர்ந்தாள், உங்க அப்பா நல்லவர், ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இல்லாமல் போயிடுச்சு. அவள் முழுக்க சொல்லவில்லை, ஆனால் எனக்கு புரிந்தது. நான் அவளிடம் சொன்னேன், எனக்கு தெரியும். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் அழ ஆரம்பித்தாள். அந்த நாள்தான் நான் ஒரு விஷயம் புரிந்து கொண்டேன். அவள் ஒரு அம்மா மட்டுமில்ல, ஒரு மனுஷி கூட. அந்த உண்மை எளிதாய் ஏற்க முடியவில்லை, ஆனால் அது உண்மை. அதற்கு பிறகு நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த விஷயம் குடும்பத்தை உடைக்கக்கூடாது. நான் அப்பாவிடம் சொல்லவில்லை, நான் அம்மாவிடம் சொன்னேன். நீ என்ன முடிவு எடுத்தாலும் எங்களை நினைச்சி எடு. அவள் அழுதாள், என் கையை பிடித்தாள். சில மாதங்கள் கழித்து ராஜேஷ் வருகை குறைந்தது. அம்மா நார்மலாக முயற்சி பண்ணினாள். ஆனால் அந்த ஷேடோ எப்பவும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது. அந்த சம்பவம் எனக்கு ஒரு பெரிய லெசனை கற்றுத்தந்தது. வாழ்க்கை சரி தவறு மட்டுமில்லை, அது பல சிக்கலான உணர்ச்சிகளின் கலவை என்று.